குருவே துணை. அன்பார்ந்த ஐயனார் ஆஸ்ட்ரோ சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் முதற்கண் எனது பணிவான வணக்கத்தை தெரியப்படுத்திக் கொள்கின்றேன். ஐயனார் ஆஸ்ட்ரோ புதுவை என்றும் உங்களுடன். மூஷிக வாகன மோதகஸ்தே சாமரகர்ண விளம்பித சூத்ரே வாமன ரூப மகேஸ்வர பித்ரே விக்ன விநாயக பாத நமஸ்தே. இப்போது இந்த பதிவில் நாம் என்ன பார்க்க உள்ளோம் என்றால், விசுவாவசு வருடம் வைகாசி மாத ராசி பலன் கடகராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம். வேண்டியவர்கள் வேண்டாதவர்கள் என்ற பேதம் பார்க்காமல் அனைவரையும் தனக்கு சமமாக மதிக்கக்கூடிய உயர்ந்த உள்ளம் கொண்ட கடகராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வருகின்ற வளம் மிகுந்த வைகாசி மாதத்தில் உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் விருட்சிக ராசியில் நீச்சம் பெற்றுள்ளார். இதே நேரத்தில் குரு பகவான் ஒரு கட்டம் நகர்ந்து உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் அயன சயன போகம் என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானத்தில் அமர்ந்துள்ளார். இதனால் இந்த குரு பெயர்ச்சி கடகராசி அன்பர்களுக்கு விரய குரு என்ற பெயரில் அமைகிறது. எனவே கடகராசி அன்பர்களுக்கு சுப செலவுகள் அதிகரிக்கும். திருமணம், நிச்சயதார்த்தம், வரவேற்பு, மஞ்சள் நீர், வளைகாப்பு என தொடர்ந்து சுப செலவுகள் அதிகரித்து சுப செலவுகள் அதிகரிப்பால் கடகராசி அன்பர்களுக்கு மனதில் சந்தோஷம் ஏற்படும். உறவினர்கள் வருகையால் உள்ளம் மகிழும். உங்களுக்கு இப்போதுதானே 5 ஆண்டுகளாக கண்டக சனி, அஷ்டம சனி பிடியிலிருந்து விலகினோம் என்று நினைத்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி சுப செலவுகளை அதிகரிக்கக்கூடிய அமைப்பாக அமைந்துவிட்டது. ஒன்று போனால் ஒன்று வருகிறது. இவனை பழி வாங்கணும் அப்படின்னு ஒன்றுக்கு ஒன்று பேசிக்கொண்டே வருகிறது. 8 வரவு வந்தால் 10 செலவாகுது. தலைக்கு இழுத்து போத்தனா காலுக்கு எட்டாமல் போகுது. காலுக்கு இழுத்து போத்தனா தலைக்கு எட்டலை அப்படின்ட்டு நினைக்கக்கூடிய அளவில் கடகராசி என்பவர்களுக்கு ஒரு கிரகம் பாவம் பார்த்து நகர்ந்தாலும் இன்னொரு கிரகம் செலவு வைக்கணும்னு நினச்சே வருதுங்க என்பது போன்ற மனம் இருக்கும் கடகராசி அன்பர்களுக்கு. மேலும் பிள்ளைகள் ஆண்டு தேர்வுக்கு முயன்று படித்து தேர்வு முடிவுகளுக்காக காத்திருக்கின்றார்கள். அவர்கள் தேர்வில் நல்ல மதிப்பெண்களை பெற்று மேல் வகுப்புகளுக்கு செல்வார்கள். இதனால் பிள்ளைகளின் படிப்பு செலவுகள் அதிகரிக்கும். எத்தனை சுப செலவுகள் வந்தாலும் அதை சமாளிக்கும் அளவில் வரவும் வரும் கடகராசி அன்பர்களுக்கு. கடகராசி அன்பர்களே, ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் அஷ்டமஸ்தானத்தில் அமர்ந்துள்ளதால் அன்றாட பணிகளில் கவனம் இருப்பது நல்லது. பணிகளில் தவறுகள் ஏற்படக்கூடும். எனவே ஒவ்வொரு வேளையிலும் கவனமாக செயல்படுங்கள். 2 சக்கர வாகனங்களை இயக்கும்போது கவனமாகவும் நிதானமாகவும் இயக்குங்கள். கனரக வாகனங்களை இயக்கும் நெடுதூர பயணம் செய்யும் ஓட்டுநர்கள் மிகவும் கவனத்துடன் இடையிடையே சற்று ஓய்வெடுத்து இளைப்பாறிவிட்டு வாகனங்களை கவனமாக செலுத்துங்கள். கிரக நிலைகள் இந்த வைகாசி மாதத்தில் கடகராசி அன்பர்களுக்கு சாதகமாக இல்லை. கடகராசி அரசியல் பிரமுகர்கள் அமைதியாக இருக்க வேண்டிய மாதம் இந்த வைகாசி மாதமாகும். கடகராசி அரசியல் தலைவர்கள் ஆதரவாளர்கள் கலைந்து சேருவார்கள். இதனால் அரசியல் தலைவர்கள் பதட்டப்பட வேண்டாம். கலைத்துறையினருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைப்பதில் சிறிது தடை தாமதங்கள் ஏற்படும். எனவே இந்த வைகாசி மாதம் முழுவதும் கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இல்லை. எனவே கடகராசி அன்பர்களே, இந்த வைகாசி மாதம் நீங்கள் மிகவும் அமைதியாக இருக்க வேண்டிய மாதம் இந்த வைகாசி மாதம். இந்த வைகாசி மாதத்தில் தினமும் ஒரு ஏழைக்கு உணவளிப்பது உங்களுக்கு தடை தாமதங்களை விலக்கும் என கூறி உங்களிடம் இருந்து கடகராசி அன்பர்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.